ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூலி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து போஸ்ட் இன்டர்வியூ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து பெரிய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரஜினி, கமல், தளபதி கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கமல் சார் கூட நான் ஒர்க் பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் அவரோட டிவோட்டி. அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அவர் அச்சீவ் பண்ணதில் ஒரு பங்காவது நான் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ரொம்ப அமைதியாக காமன் செட்டிலாக இருக்கேன் அப்படின்னா அது ரஜினி சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். விஜயன்னா என்னோட அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ அதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. கூலி படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணமும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு கூலி மேலே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டைம் ட்ராவல் படம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஆனால் ஆடியன்ஸாகவே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் இது எல்சியூ இல்லைன்னு சொன்னேன். பட் ஆனால் அவங்க எல்சியோட கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தான் வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து உட்கார வச்சிருக்கு, இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து ரெடி பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்கை போட்டு நான் அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணுவேன். அந்த ஸ்டோரி வந்து இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் மீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் திருப்பியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட ஸ்டோரிஸை எடுத்தாலுமே அது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதாவது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணால் தான் அந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத பதில் சொல்லியிருக்காரு கூலி படத்துக்கு. ஸோ கூலி படத்துக்கு உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து இணையும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ ஜெயிலர் காம்போ வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி லோகேஷ் காம்போவும் வந்து நெல்சன் மாதிரியும் லோகேஷுக்கான காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற தாட்லாம் இருந்துச்சு. ஸோ ஜெயிலர் அந்தளவுக்கு ஒரு ரீச் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கூலியோட ரீச்சும் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 1000 crores கிளப்பை கூட வந்து அடையும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வந்து ரீச் ஆகலைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட பதிலை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்சியூக்குள்ளே வரும்போது வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.